அன்னை தந்தையே நன்றி, வேற்றுமையில் ஒற்றுமை விளக்கிய சொந்தமே நன்றி நன்றி. ஆயிரம் நண்பர்கள் நன்றி, எண்ணினிய அன்பர்கள் நன்றி. அறிவியலோ ஆன்மீகமோ உலகியல் உள்ளங்கையில் உண்மையை உணர்த்தி நாம் அனைவரும் ஒரே சிந்தனையோடு ஒரு முகமாக சிறிது நேரம் வான்மழை வேண்டியும் உலக அமைதி வேண்டியும் தவம் செய்ய உள்ளோம். 549வது வாரம் பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு எஸ் ஹரிஷ்நாத் அவர்கள், டைரக்டர் அண்ட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் டெல்டா குரோத் மும்பை, மற்றும் திருமதி லதா ராஜா அவர்கள், நிறுவனர் திரு தனுஷ் அவர்கள், நிர்வாக இயக்குனர் செல்வி பிருந்தாஸ்ரீ அவர்கள், ஐசிஇ ராஜா கோவை, மற்றும் திரு சிவபிரகாஷ் அவர்கள் அக்ரி புத்திரச்சல், மற்றும் செல்வி அனுவர்சினி அவர்கள், மற்றும் திரு லட்சுமணன் அவர்கள், திரு முருகன் பாபு அவர்கள், மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பசுமை வணக்கம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் நன்னடத்தை விதிகள் உறுதிமொழி. அன்புடைய சபையோருக்கு வணக்கம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் நன்னறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் கீழ்கண்ட நன்னறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருள் பணி ஆற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்து உண்மையாக உறுதியளிக்கின்றேன். காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன். எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தவரிடம் தொடர்பு கொள்வேன். வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன். நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன். என் சுய லாபத்திற்காக நிறுவனத்தை பயன்படுத்த மாட்டேன். வாழ்க திருக்குறள், வளர்க அறம், அறமை வாழ்க. இன்றைய சிந்தனைக்கு பொதுவாக பிறரிடம் நட்பு வைப்பதற்கு நாம் எந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி சிந்திக்கிறோம். பொதுவாக நட்பு ரொம்ப எளிதாக உருவாகிவிடும். அதை வள்ளுவர் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்று சொல்லுகிறார். அதாவது ரொம்ப நாளாக பழகிருக்குன்னு அவசியம் இல்லை, ரத்த சொந்த பந்தமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. 2 பேருக்கு ஒத்த எண்ணம் இருந்தாவே நட்பு உருவாயிருமா. அது நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம், கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம், எளிதாக நட்பு உருவாயிரும். ஆனால் அப்படி நட்பை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஒரு மனிதனுடன் பழகின்ற பொழுது நட்பை தேர்ந்தெடுவதற்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு மனிதனுடன் பழகின்ற பொழுது குணத்தையும் குற்றத்தையும் நீண்ட நாள் பழகினாதான் தெரியும். வாய்ப்பு கிடைக்கும் போது தான் குணமும் வெளிப்படும், குற்றமும் வெளிப்படும். ஆனால் எளிதாக குற்றத்தையும் குணத்தையும் கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு திருக்குறள் சொல்றார். அந்த திருக்குறளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம பழகிறவங்க விட்ட எச்சரிக்கையா பழக முடியும். தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் முதல் திருக்குறள், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4ம் திறன் தெரிந்து தேரப்படுமா. ஒரு மனிதர்கிட்ட பழகின்ற பொழுது அவங்ககிட்ட அறச்சிந்தனை எவ்வளவு இருக்கு அப்படி நாமளா நீங்கள் இரத்த தானம் கொடுப்பீங்களா, நீங்கள் அன்னதானம் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் என்ன அறச்செயல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் அவங்களுக்கான ஒரு மதிப்புக்கு நம்ம போட்டுக்கணும். அப்புறம் அந்த மனிதர்கிட்ட பொருள் நாட்டம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய இடத்துல வணிகத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா, சார் சம்பளம் அதிகம் கொடுத்தா உடனே அடுத்த நிறுவனத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தேர்ந்து எடுக்கும்போதே பொருள் நாட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்பம்னா புலனின்பம் நாட்டம் எப்படி இருக்குது, அவங்ககிட்ட குடிக்கிறாங்களா, புகைப்பிடிக்கிறாங்களா, புலால் சாப்பிட்ற அதிக விருப்பம் இருக்கா, படம் பார்க்கணும்னு அதிகம் இருக்கா, ஊரா சுத்தணும் அதிகம் இருக்கா, இப்படி புலன்பு நாட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உயிரச்சம். வள்ளுவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா இறை அச்சம்னு வச்சிருக்கணும், ஆனால் உயிர் அச்சம்னு வச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இறை பக்தி எல்லார்ட்டையுமே இருக்கு, எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க, ஆனால் வெளியே வந்தப்பறம் அப்படி இல்லை. அப்போ உயிரச்சம் அப்படின்னா நம்முடைய செயல்கள் பிறரை பாதிக்காமல் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்னா பிறர் பாதித்தாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த 4 தன்மைகளை அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் இதில் எத்தனை விழுக்காடு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் போட்டு வச்சுட்டோம்னா அதில் அறம் சார்ந்த சிந்தனை எவ்வளோ இருக்குது, பொருள் நாட்டம் எவ்வளோ இருக்குது, புலனின்ப நாட்டம் எவ்வளோ இருக்குது, பழிச்செயலுக்கு அஞ்சுறாங்களா அப்படின்னு எண்ணி பார்த்து அவங்ககிட்ட நம்ம எச்சரிக்கையாக பழகலாம் அப்படின்றதான் வள்ளுவருடைய கருத்தாகும். நன்றி, வணக்கம். என்னோட பேர் ஹரிஷ்நாத். பிறந்தது மதுரை, வளர்ந்தது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருந்தேன். ரீசெண்டாக டெல்டா குரோத் நிறுவனத்துக்கு ஃபவுண்டிங் மெம்பராக ப்ளஸ் டைரக்டர் அண்ட் சிஇஓவாக இருக்கேன் நான். ஸோ வனம் ஃபவுண்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ ஐயாவை பார்த்து நான் மீட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களோட ஃபவுண்டேஷன், அவங்க விஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் மும்பை ஃபவுண்டிங் மெம்பர்ட்டையும் நான் லாஸ்ட் வீக் மீட்டிங்லையும் பேசினேன். ஸோ டெஃபினட்டாக எங்கள் டீம் சார்பாக வனம் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் சாரோட தென்னிரா ப்ராடக்ட்டையும் எங்கள் டீமுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அருமையாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. எஜுகேஷன் செக்டார்லேயும் ப்ளஸ் குளோபல் லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் வந்து ஆதரிப்போம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனுக்கு என்னை கூப்பிட்ட புதுகை சுந்தரேசன் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாக்டாக சவுத் இந்தியாவில் உள்ள அதிகமாக இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ்க்கு ஒரு பிராண்ட் உருவாக்குறதுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் த வெரி பேசிக் அவங்களோட சேல்ஸ், மார்க்கெட்டிங், க்ரோத்து, ஆப்பர்ச்சுனிட்டியாக தமிழ்நாட்டில் உள்ள நல்ல அதிகமாக பிராண்ட்ஸ் இருக்கிறவங்கள நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலுக்கு அவங்களுக்கு க்ரோத் பண்ணி ப்ளஸ் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். காலை வணக்கம். என் பேர் லதா. ஐஸ் ராஜா அண்ட் சில்லன் ஹீல் ஐஸ்கிரீம்ங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம்ஸ் கிட்டத்தட்ட 250 வெரைட்டியில் தயாரிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இன்னைக்கு அழைப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு ரோடு போடுறோம், டெவலப்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறக்காக மரங்களை வெட்டிகிட்டு இருக்கிற காலத்தில் இன்றைக்கி இந்த பக்கம் இப்படி மரம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் எங்களுக்கு தெரியல. உண்மை சொல்ல போனால் இந்த வழியில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. ஆனால் இன்றைக்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். எந்த வகையிலையாவது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. என் பையனும் என் பொண்ணையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோங்கும் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பின்னாடியே நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை. பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குது. என் பேர் தனுஷ். நான் சில்லன் ஹீல் ஐஸ்கிரீம்ஸோட மேனேஜிங் டைரக்டர். இங்கே கூப்பிட்டதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் சிவபிரகாஷ். நான் புத்தரசல் வேலைப்போண்டம்பாளையத்து பக்கத்தில் இருந்து வந்திருக்கேங்க. திருப்பூரில் பனியன் கம்பெனி வச்சுருந்தேன். சின்ன இதனால கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. திரும்ப நான் இப்போ அக்ரியை பார்த்துட்ருக்கிறேன். அப்பா ஏஜ் ஆனதுனால நானே அக்ரி பார்த்துட்ருக்கேன். என் பொண்ணு வந்து சைத்தன்யா ஸ்கூலில் படிச்சுட்ருக்கா. அதை பற்றி அவள் நாசா போகிறதுக்காக லாஸ்ட் வீக் வந்து ஐயாவை பார்த்து சொல்லிட்டு போயிருந்தேன். அவர் இன்றைக்கி வர சொல்லியிருந்தார். அவர் வர சொன்னதுக்காக நான் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பொண்ணு ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. அவள் விவசாயி விண்வெளின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஸ்கூலில் பண்ணதில் உலகளவில் 3வது இடம் செலக்ட் ஆகியிருக்கா. ஸ்கூல் வந்து அவளை கம்மிங் June 3 அங்கே ISDEC கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுல அவளை பேச சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவள் US போகிறா. அதை உங்கள் மத்தியில் சொல்லி நான் வாழ்த்து பெறதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Good morning to everyone. My name is Anuvarshini. I have been studying in Sri Chaitanya for more than 6 years. Since I was a kid, I really like to achieve and I never tried to miss any of my opportunities. This year, I got 3rd place worldwide in NASA and I'm so proud of it, and I got an opportunity to visit USA for a conference. My project is about orbited harvester. Mars mission takes 2 to 3 years. So for food they might use packaged food which does not have vital nutrients for human functioning. And if we travel from space to Earth just to get food, that may not be cost efficient. So my project Orbited Harvester is designed to bridge this gap. Since it's in high sunlight environment with the source of solar radiation, high efficiency LED lights are there to help plants to grow which provide us food. Thank you. Mars mission னு சொல்லிட்டு பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ல 2 வருஷம் வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாங்க. அதுக்கு பேக்கேஜ்டு ஃபுட் வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அதில் இருக்காது. ஒருவேளை அவங்க ஸ்பேஸ்லேருந்து ஏர்த்துக்கு வந்து இங்கேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது செலவுக்கு அது அதிகமாக வரும். அதனால தான் நான் பண்ணது பேர் ஆர்பிட்டட் ஹார்வெஸ்டர். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சன்லைட் அதிகமாக இருக்கும், சூரிய ஒளி அதிகமாக இருக்கும். அதனால சோலார் பேனல்ஸை வச்சு அதுலேருந்து வர எனர்ஜியை யூஸ் பண்ணி லைட்டு LED லைட்டை எரிய வச்சு அதுலேருந்து வர பவர்னால அந்த செடி வளரனால அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற கூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் லக்ஷ்மண்குமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. ஐகான்ஸ் கிராஃப் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். IPO கம்ப்ளைண்ட்ஸ், ஆடிட்டிங், ஃபண்ட்ரைசிங், அது இல்லாமல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வனமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பிகினிங்கில் வந்து ஜஸ்ட் ஒரு மெம்பராக தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க பண்ணக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால அறங்காவலராக வந்து நான் இதில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 year வந்து ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேன்மேலும் வந்து வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ பழனிசாமி சார் அவர்களுக்கும் தென் ஸ்கை சுந்தரராஜன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் இந்த வனாலயம் என்ற உயிர்களின் சரணாலயத்தில் குழுமி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் முருகன் பாபு. லக்ஷ்மண்குமார் கூட்டத்திற்கு
அழைத்து வந்துள்ளார்கள். என்னுடைய சக எம்ப்ளாயி அண்ட் சிறந்த நண்பர். இந்த உன்னதமான பல்லுயிர் ஓம்பும் வனம் அமைப்பில் இந்த சிறப்பு மிகுந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஐகான்ஸ் கிராஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன் ஃபினான்ஷியல் அட்வைசரி கம்பெனி. அப்படின்னாக்கா சிம்பிளாக சொல்லணும்னாக்கா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அதாவது என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை. பணம் இருக்குது, அதை எப்படி நாம் சிறந்த முறையில், அதாவது ரிஸ்க்கு, லிக்விடிட்டி, அதே மாதிரி அதனோட ரிட்டர்ன்ஸ், அதனோட எவ்வளோ நாள் எவ்வளோ இதில் நான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதில் எனக்கு என்ன அதிகபட்சமான ஒரு லாபம், இல்லைனாக்கா வருமானம், இல்லைனாக்கா வட்டி, ரெவென்யூ அதுலேருந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு கன்சல்டேஷன். அனைவருக்கும் வணக்கம். தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை எறியும் அறிவை பெற்ற பின் தானே அச்சிக்க தான் இருந்தானே என்று திருமூலர் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி பல வருஷத்துக்கு முன்னாலேயே எழுதியிருக்காரு. அந்த வேலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. என் பேர் குமரவேல் காடைங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதோடைய ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கறதா நம்மளோட பணியாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் விவசாயத்தை பற்றி தான் பேச தெரியும்னு என்னென்னா, நான் விவசாயி, இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றேன். வனம் அமைப்பில் இப்போ நாங்கள் நிறையா சேவையை மனப்பான்மையோர் நிறையா இருக்காங்க. அதில் நாம் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மேலே எப்படி கொண்டு போகிறதுங்கிற ஒரு பயிற்சியில் பயோச்சாரங்கிறது பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்து அதை எப்படி உபயோகப்படுத்தணும், அது எந்த மாதிரி நம்ம மரங்களுக்கு, செடிகளுக்கு, காய்கறிகளுக்கு உற்பத்தி பெருக்குதுங்கிறது நிரூபித்து காமிச்சு தலைவரிலிருந்து எல்லாருமே அதை பயன்படுத்தி நிறையா செஞ்சிட்ருக்கிறோம். அந்த பயோச்சாரங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம். நிறைய அதை பற்றி கேட்குறாங்க, நிறையா நாங்கள் போய் பேசிட்டு வர்றோம். போன வாரம் கூட உடங்குளப்பேட்டையில் நம்மளுடைய கமிஷனர் அவங்க தோட்டத்தில் 40 ஏக்கராவில் தென்னை மரத்துக்கு போய் இந்த பயோச்சாரை கொண்டு போய் போட்டு அவருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தோம். அவர் ரொம்ப நல்லா இருக்குது, இது எந்தெந்த முறையில் பயன்படுத்தணும், இனி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு சொன்னார். இங்கே வாங்க ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே தொழில் இருக்கோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் நாம் சாப்பிட்ற விஷத்தை முதல்ல நிறுத்தணும். விஷம்ங்கிறது என்னென்னா, உணவு பெரிய அரிசி பருப்புலலாம் பெரிய விஷம் கிடையாது, ஒரு 10% தான். நாம் சாப்பிட்ற காய்கறி முதல் நாள் நஞ்சு விஷத்தை அடித்து அந்த விவசாயிகிட்டேருந்து வர்றதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. இது உங்களுக்கு காலையில் நீங்கள் வாங்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா நரம்பில் விஷ ஊசி போட்ட மாதிரி. தயவு செஞ்சு அவங்கவங்க வீட்டு செலவுக்கு அவங்கவங்க காய்கறியை உற்பத்தி பண்ணி நஞ்சில்லாத வழியில் நம்ம வருங்கால சந்ததியை காப்பாற்றணும். யார் நாங்கள் வீட்டு தோட்டம் பண்ணுறோம், எனக்கு விதை வேணும்னா நாட்டு காய்கறி விதை, பந்தல் காய்கறி விதை நான் இனாமாக உங்களுக்கு அனுப்பிடுவேன். தயவு செஞ்சு எல்லாருமே நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும்னு வேண்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை பசுமை வணக்கம். அடிக்கிற வெயிலில் மலைஞ்சரி பற்றி பேச வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இப்போ இருந்து ஞாபகப்படுத்தினா அதை என்னென்னா, அந்த இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏசிக்கார எல்லாமே அந்த அன்சீசனில் ஏசி மாட்டுங்க, சீசனில் கூப்பிடாதீங்க, சர்வீஸ்க்கு வரக்க இன்றைக்கி காலையில் ஏசி டிமாண்ட் ஆகி போச்சு. அந்த மாதிரி வெயில் காலத்துலேருந்தே மழையை பற்றி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குன்னா அப்போ தான் வெயிலில் தான் நிலனுடைய அருமை தெரியுங்கிற மாதிரி. எனது பேர் பழனிசாமிங்க. வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் கடந்த 10 வருடமாக மழைநீர் சேகரிப்பு திட்ட இயக்குனராக எனது கடமையை செஞ்சுட்ருக்கேன். இதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நல்லூர் பாளையம் மோகன் அவர்களுக்கு என்றும் நன்றி சொல்லிச்சுக்கிறேன். அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வனம் இந்தியா சார்பாக இதுவரைக்கும் ஒரு 500க்கு மேற்பட்ட மழைநீர் சேகரிப்பு ப்ராஜெக்ட் பண்ணி குறைஞ்ச ஒரு 4 கோடி லிட்டர்ஸ்க்கு மேலே சேவ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாம் டேட்டா இங்கே வனம் இந்தியாவில் இருக்குங்க. 549வது வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நடந்த இந்த பிரார்த்தனை கூட்டத்திலே கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் திரு ஹரீஷ்நாத் அவர்களும் அவருடைய உடன் பணியாற்றுபவரும் லதா ராஜா அவர்களும் அவர்களுடைய குழந்தைகள் இருவரும் சிவப்பிரகாசம் புத்தரச்சலைச் சேர்ந்த செல்வி அனுவர்ஷினி அவர்களையும் லக்ஷ்மணன் மற்றும் முருகன் பாபு அவர்களையும் காடை குமரேசன் அவர்களையும் இந்த அமைப்பினுடைய தலைவர் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் திரு சின்னசாமி அவர்களையும் அவினாசி கல்வி நிறுவனங்கள் பழனியப்பா கல்வி நிறுவனுடைய நிறுவனர் வனம் அமைப்பினுடைய அவினாசி கிளை நிறுவனர் நம் மதிப்பிற்குரிய ராஜ்குமார் ஐயா அவர்களையும் இந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும்
இணைச் செயலாளர்கள் திரு நடராஜன் ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு TMS பழனிசாமி அவர்களையும், மழைநீர் சேகரிப்பு இயக்குனர், விரிவாக்க இயக்குனர் என்ற 2 பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஐடியல் பழனிசாமி அவர்களையும், நமக்கெல்லாம் நன்னெறி வாசித்து அமர்ந்திருக்கும், தொடர்ந்து வள்ளுவத்தை தன் வாழும் காலத்திலே அதை ஒரு வேள்வியாக பணியாற்றி வரும் அவை புலவர் திரு திருக்குறள் கணேசன் அவர்களையும், இந்த அமைப்பை தம்பி காடை குமரசெல்வன் சொல்வது போல மனிதர்கள் நிர்வகிக்காமல் சிஸ்டம் ப்ராசஸ் ஒரு தானாக இயங்கும் ஒரு நிறுவனமாக மாற்ற முனைந்திருக்கும் கிருஷ்ணகுமார் வழக்கறிஞர், அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கும் ரவிச்சந்திரன், இன்னும் கூடுதல் வலு சேர்த்து கொள்ள வந்திருக்கும் குமரசெல்வன் காடை அவர்களையும், இயற்கை வேளாண் விஞ்ஞானி வனம் அமைப்பினுடைய சேடபாளையம் பழனிசாமி ஐயா அவர்களையும், மற்றும் அறங்காவலர் பெருமக்களையும், வனம் ஊழியர்களையும், எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் அனைவரது குடும்பத்தாருக்கும் இன்று நமக்கு உணவு வழங்கி மகிழும் சின்னியகவுண்டன்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறையருள் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் வழங்க வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்.